ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் ஜாய்ஃபுல் எஸ்எஸ்ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு உருண்டை குழம்புனா பார்க்க போகிறோம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இது பருப்பை வச்சுன்னா பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்டி. இது எங்கள் அம்மானா செய்ய போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். என் பொண்ணு சொன்ன மாதிரி வாங்க பார்க்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பு 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். நான் 150 கிராம் கடலைப்பருப்புக்கு 50 கிராம் துவரம்பருப்பு போட்டுக்கிறோம். இது 2 பருப்பையும் சேர்த்து ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். 1.5 மணி நேரம் ஊற வச்சாதான் அந்த பருப்பு உருண்டைக்கு உள்ள பக்கம் அந்த மாவு நம்ம மிக்சியில் அரைக்கும் போது கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும். அது அந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகும். சில பேர் மிக்சியில் அந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்து அரைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் கடாயில் லைட்டாக அரை பதத்தில் போட்டு எடுத்து அதை குழம்புல போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவும் அதை உருண்டை பிடிச்சி குழம்புல போடலாம். நான் இட்லி பானையில் வேக வச்சு தான் நான் போடுவேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு உங்களுக்கு அந்த தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம இட்லி பானையில் வேக வச்சு நம்ம குழம்புக்கு அதை போட்டு வச்சா நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். ஒரு 7 மினிட்ஸ் நம்ம இட்லி பானையில் வேக வச்சா போதும். ஒரு 7 நிமிஷம் வேக வச்சா போதும் இட்லி பானையில். நல்லா பருப்பு ஊறின பருப்பை 3 டைம்ஸ் கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு இப்போ அந்த கடலைப்பருப்போட என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன்னு பாருங்கள். ஒரு 2 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறேன். சின்ன பீஸாக கட் பண்ணி இஞ்சி 2 துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன். தேவைக்கேற்ப கல் உப்பு போட்டுக்கிறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஒன்று அது போட்டு நல்லா கரெக்டான பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும் மாவை. அதில் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாவு கொல கொலன்னு ஆகிடும். இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ வெங்காயத்தை குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதோட சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணால் தான் எல்லாத்துலேயும் உங்களுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்லா அந்த உருண்டைகளுக்கு எல்லா உருண்டைக்கும் அது மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இந்த மாதிரி இருக்கும் உருண்டை. இதை இப்போ நான் இட்லி பானையில் ஒரு 7 நிமிஷம் வைக்கிறேன். வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, சோம்பு, பிரிஞ்சி இலை, லவங்கப்பட்டை, கிராம்பு, அந்த மிக்சியில் அரைச்ச மாவில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதான் வதக்கினா வதக்கும் போது அதை போட்டு வதக்கினோம்னா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாம் நம்ம போட போகிறோம். இப்போ எண்ணெய் கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். நட்சத்திர சோம்பு, லவங்கப்பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு சோம்பு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்சு வந்தங்காட்டியும்
வெங்காயம், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் தான் போடுறேன்னா சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகா நல்லா போட்டு வதக்கணும். நல்லா வதக்கினா தான் உங்களுக்கு வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம வெங்காயத்தை வதக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு. நல்லா இந்த மாதிரி வதங்கி பொன்னிறமாக வந்தங்காட்டியும் அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கிட்டு கல்லுப்பு தேவைக்கு ஏற்ப கல்லுப்பு அது போட்டால் இன்னும் நல்லா வதங்கும். இந்த மாதிரி வதங்கின கண்டிஷன் வரும்போது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை வந்து அப்போ தான் போகும். நல்லா வதக்குனா தான். இப்போ அந்த கடலைப்பருப்பு மாவு எடுத்து வச்சோம்ல அதையும் போட்டுக்கிறேன். அதோட போட்டு அதை நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த திக்னஸ் கொடுக்கும் கொஞ்சம் குழம்பு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் இறங்கி 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள், 3 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். மிளகா காரம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அடி பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்ல டேஸ்டியான குழம்பு வந்து நல்ல ஸ்மெல்லாக சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கும். இப்போ நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம வந்து தேங்காய் ரெடி பண்ணியாச்சு. தேங்காயை வந்து இப்போ எவ்வளோ குழம்போ அதுக்கு தகுந்த தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ணிவிட வேண்டியதான். நல்லா நைஸாக அரைச்சி தேங்காயை நல்லா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி அதுக்கு வரும்போது தேங்காயை அரைச்சி நல்லா ஊற்றிட வேண்டியதான். நைஸாக அரைச்சி ஊற்றணும் தேங்காயை. நல்லா மிக்சிங் பண்ணி விட்டு நல்லா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த பருப்பு வேறு சேர்த்து வதக்கியிருக்கோம். இப்போ அதோட தேங்காயும் ஊற்றினங்காட்டியும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல குழம்பு வந்து கெட்டியாகும். இப்போ வேக வச்சு எடுத்து வச்ச அந்த உருண்டையை வந்து இப்போ வந்து அதை எடுத்து நல்லா அந்த குழம்புல போட்டு நல்லா முழுந்துற அளவுக்கு நல்லா இது பண்ணிவிட்டு அந்த குழம்பு எடுத்து மேலே அப்படி உருண்டை மேலேயும் வந்து உங்களுக்கு வந்து அப்படி ஊற்றிட்டு நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா அந்த குழம்போட அந்த உருண்டையும் நல்லா ஊறி வந்தால் தான் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்பொழுதுமே நம்ம போட்டோங்காட்டியும் எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து அந்த உருண்டையில் வந்து இறங்கியிருக்காது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது ஊறி இருக்கணும் அந்த உருண்டை குழம்போட. அப்போ தான் அந்த எல்லா மசாலாவெல்லாம் அந்த உருண்டையில் ஊறி நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே. கொத்தமல்லி போட்டு நம்ம ஃபினிஷிங்காக முடிச்சிட வேண்டியதான். பாய் மக்களே.